அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஆண்டவருடைய வார்த்தை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். திறவுகோல் என்று சொன்னால் சாவி. அந்த மகிமையான ஒரு இடம், ஆண்டவர் வீற்றிருக்கிற உயரமும் உன்னதமான சிங்காசனம் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோலை, அதனுடைய சாவியை நான் உங்ககிட்ட தருவேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தையை பார்க்கிறோம். ஒருவேளை இயேசு யாரை பார்த்து சொல்றாருன்னு சொன்னா, பேதுரு இயேசுவை 3 தரம் மறுதலித்தவர். அப்படிப்பட்ட இருதயம் உடையவரை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல நான் திருச்சபையை கட்டுவேன், உன் கையில நான் பரலோகத்தின் திறவுகோலை தருவேன். கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றுக்கொண்டதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு திருச்சபையில முதலாவது பேராயராக கர்த்தர் பேதுருவை எழுப்பினார். வல்லமையாக ஒரு ஊழியக்காரனாக எழுப்பினார். 3000 பேர் 5000 பேர் பேதுருவினால ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவினுடைய நிழல் பட்ட இடங்களெல்லாம் சுகம் உண்டானது, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். யார்கிட்ட ஆண்டவர் இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தாருன்னு சொன்னா, சூழ்நிலைகள் வரும்போது, இயேசுவை கைது செய்யும் போது, இயேசுவை அடிக்கும்படியாக கொண்டு போகப்பட்ட போது மறுதலித்த பேதுருவின் இடத்துல இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உன் கையில தருவேன்னு சொல்லி. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் நீக்கி நம்மை நம்பிக்கைக்குரியவர்களாக, ஆண்டவர் நம்புகிற பாத்திரவான்களாக ஆண்டவர் நம்மை மாற்றி கனமான ஊழியத்தை, கனமான மகிமைய, மேன்மைய உங்களுக்கு தருவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பரலோகத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாக, தேவ மகிமையை பெற்றவர்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.